வெல்கம் டு போர்ட் சிட்டி. ஹலோ மக்களே, நான் இன்றைக்கி கொழும்பு கொஸ்டின் வெளியே வந்த இடத்துல ஓகே போர்ட் சிட்டி இங்கே போய் பார்த்துட்டு வருவோம்னு விளக்கிட்டு வந்தேன். பாருங்கள், இது போர்ட் சிட்டியிலேருந்து கொழும்போட வியூ எப்படி இருக்குன்னு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு கேமரா வழியால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா எல்லாம் வாங்கிட்டு தோணுச்சு. ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பயாக எல்லாருமே இருப்பீங்க. அங்கே பல பேர் நிற்கணும் போர்ட் சிட்டிக்கு வரணும்னா ரொம்ப இப்போ காசு கட்டணும்ட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான். ஏன்னா நான் வெளியில் நினைக்க ஒரு அண்ணா வந்து கேட்டார், போர்ட் சிட்டிக்கு போய் பார்க்கணும் விட எவ்வளோ பே பண்ணணும்ட்டு. அது ஃப்ரீ என்று ஜாலியாக போய் பார்த்தார். அதுக்காக தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லை, எனக்கே 2-3 நல்லா சொல்லியிருக்கணும் போர்ட் சிட்டிக்குள்ளே போகவே இல்லாது உள்ளே விட மாட்டேங்குது. மெஜரான போர்ட் சிட்டியில் நாங்கள் இப்போ இல்லை. போர்ட் சிட்டியில் இருக்கிற மெரினான்ற இடத்துல நிற்கிற மெரினான்ற தனியாக ஒரு பிஸ்னஸ் பிளேஸ் உண்டு. அதில் இன்னும் ஃபுல்லாக அவங்க கட்டி முடியலை. வெறும் நடந்து போகிற பாதையில் மட்டும்தான். அதில் இருந்தால் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பாருங்க, கொழும்போட சிட்டி பக்கத்தில் இருக்கிற கொழும்பு சிட்டியில் லோட்டஸ் டவர் கூட இங்கேருந்து பார்த்தா நல்ல வியூவில் தெரியுது. என்ன நல்ல வெயில் நேரத்தில் மத்திய நேரத்தில் வந்துட்டேன். இங்கே கஷ்டமாக இருக்குது, வெயில் கொடுத்து எரியுது இல்லை. சரி, ஓகே. இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம். நாங்கள் நடந்து போகிற இடத்தையே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்றாலே சத்தியமாக கால் வலிச்சு போட்டு எனக்கு இவ்வளோ வரும் ரம்மான கவர்மெண்டே தான் நடக்கிறேன். கொழும்புல வந்தாலே கூடு தூரம் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டிரைவர்லாம் பயங்கர செலவு இல்லை. சரி, ஓகே, நாங்கள் நடந்து போய் பார்ப்போம் எல்லாத்தையும். போவோம். இதில் தான் சீனாவுக்கும் இலங்கைக்குமான நட்பு ரீதியான உடன்படிக்கையில் எவ்வாறு இப்படிலாம் நடந்ததுன்னு சொல்லி அது சம்மந்தமான ஒரு ரிலேட்டடான ஃபோட்டோஸும் இதில் வச்சுருக்கேன். அதை பாருங்க கொஞ்சம். இது என்ன ரொம்பவே நீண்டு கொண்டே போகுது. அவ்வளோ உறவு பாலங்களா பாருங்க. ஸ்ரீலங்கா, இந்தியா, சீனாக்கும் இதுதான் ஆரம்பம். முதலாவது சீன இலங்கை உறவு பாலம். இதுதான் மெரினா. இதெல்லாம் நாங்கள் இப்போ நிற்கிறோம். இன்னும் கடைகள்லாம் கட்டுப்படலை, வரும் நடப்பாதை மட்டுமே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக செஞ்சு வச்சுருக்கோம். இது நடந்தே சத்தியமாக இந்த வெயில் நேரத்தில் மட்டும் எந்த யாருமே வந்து ஃபேமிலியோட வந்துடாதீங்க. குழந்தை பிள்ளைகளோட ஒதுங்குறதுக்கே சின்ன சின்ன இடங்கள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வெட்ட வழியாக இருக்குது. பக்கத்துலேயே ஃபோர்ட் சிட்டிக்கான வேலைப்பாடுகள் பயங்கரமாக போய்கொண்டு நிற்குது. இதுதான் ஃபோர்ட் சிட்டி ஃபுல் வியூவை பாருங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்கணும். இதில் நாங்கள் நிற்கிறது ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். மெரினான்ற அந்த சின்னதாக ஒரு அங்கே தான் நாங்கள் நின்றுடைய பார்த்து கொண்டிருக்கிறோம். மெரினான்ற இடத்தையே சுற்றி பார்க்க சத்தியமாக கால் வலிச்சிருச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நடப்பாதை மட்டும்தான் நாங்கள் இப்போ போய் பார்த்துருக்குறோம். இதில் அவங்க ஃப்யூச்சர் பிளானில் அவங்க செய்ய போகிற கட்டிடங்கள் என்னென்ன மாதிரி செய்ய போயிடும் என்றதான் இதில் இந்த ஃபோட்டோத்தில் செஞ்சு காட்டிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட இன்சூரன்ஸும் அவரோட டெக்ஸையும் விட்டுட்டு போயிட்டார். அது மதுசனன்ற ஒரு நபர். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருந்து 450 கிலோமீட்டர் இருக்கும். 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இவரோட லைசன்ஸையும் டேக்ஸ் இன்சூரன்ஸையும் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சரி, போகிற வழியில் அதையும் வந்து போய் செக்யூரிட்டி கார்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகே, இந்த வீடியோ சில நேரங்களில் அவர் பார்த்தாருண்டா நீங்கள் கண்டுபிடிக்கல, உங்களோட காணிலண்டா அந்த செக்யூரிட்டி கார்டில் போய் இந்த திரும்ப போய் தேடி கண்டுபிடிங்க. என்னோட வெளியிடத்தான் உண்டு. இது ஃபோர்ட் சிட்டிக்கு நாங்கள் வர்ற வழியில் இருக்கிற இடங்கள். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஎட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம். செமையான வியூ. எனக்கு உண்மையிலேயே ஃபோர்ட் சிட்டி உண்மையிலே நம்ம பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக அது என்னடா எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட தானே போய் பார்க்க போகணுன்ட்டு. யாருமே போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்க பார்க்க முடியாத இடம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பெரிய இடம். அங்கால பெரிய பயங்கரமாக வேலையெல்லாம் நடக்குது, மிஷினரி எல்லாம் வச்சு. எங்களோட ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸும் எக்கச்சக்கமானார்கள். தமிழ் பீப்புள்ஸ், சிங்கள பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் சிட்டியை வந்து ஃபேமிலியோட வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நானும் அதில் ஒரு ஆளாக இன்றைக்கு வந்து பார்த்ததில் உண்மையிலே ஹாப்பி.
கொழும்புக்கு வந்ததில் என்ன தனியாக தான் வந்து பார்க்க முடியாது போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் கூட்டி கொண்டு வந்து பார்க்க முடியாது போட்டுன்னு ஒரு சின்ன ஃபீல் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை மிஸ் பண்ணிக்க இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸுக்கு ஃபேமிலியோடு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஜாலியாக தான் இருக்கும். நம்மளோட நாடு இன்றைக்கு தான் போய் பார்க்க முடிஞ்சுது. எத்தனையோ போய் பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது தெரியா. கொரோனா மாதிரி ஒமிக்ரான் இப்போ வந்துட்டுருக்கல்லே. நாங்கள் எப்போ லாக்டவுன் ஆகும்னு தெரியாது. அதால் இப்போதைக்கு இவ்வளோ எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமோ ஜாலியாகவே சுற்றி பார்த்துடலாம். உங்களுக்கும் இந்த இயருக்கு 2021 நாங்கள் எல்லாம் லாக்டவுன் ரொம்பவே வெளியில் தெரியாமல் இருந்துட்டோம். 22ல் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். அதுதான் எனக்கும் ஆசை. டைம் கிடைச்சா பார்ப்போம். ஓகே காய்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.